முக்கூட்டு சொர்ணங்கிறது நம்ம வள்ளலார் ஐயானுடைய காம்பினேஷன். அவரு சொன்ன இதுங்க, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம், இது ஒரு ரேசியோல போட்டு கொடுக்குறாங்க. இது உள்ள இருக்கிற உறுப்புகளை பூரா பலப்படுத்திடுங்க. உடம்புல இருக்கிற உறுப்புகள் பூராமே ரொம்ப பலப்படுத்திடு. தேகத்தை வந்து இரும்பாக்கின்னு சொல்லுவார். ஐயா சொல்றது என்ன, இந்த ஒவ்வொருத்தருக்குமே ஏதாவது ஒரு விதத்துல உள்ள கொடுங்க அப்படிங்கிறாரு. பொய் சொல்லி கூட கொஞ்சம் பொய் சொல்லக்கூடாதுன்னு, ஆனா பொய்யே சொல்லி கொடுங்க. ஏன்னா அவர் போய் சேரணும், எல்லாத்து வீட்டுக்கும் இது போய் சேரணுங்கிறது. இது காலையில இந்த மலர் வானத்துக்கு வரலாம் கூட இதை நம்ம தொடர்ந்து கூட எடுத்துக்கலாங்க. எல்லாருமே முக்கூட்டு சொர்ணம் எடுத்துட்டா ரொம்ப அருமையான உடம்பு. இது எந்த மாதிரி பயன்படுத்தணும்? இது ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்ட வச்சு எடுத்துக்கிறேன். கழிவுகள் நீங்கிடுச்சுனாவே உடல்ல நோய்களே நெருங்காது. ஆமாங்க. அதனால காலை இஞ்சி, கடும்புகள், சுக்கு, மாலை கெடுக்காய்ங்கிற காம்பினேஷன்ல காலையில இஞ்சி பூண்டு தேன் உருளுங்க. காலையில கஞ்சி குடிச்சதுமே இஞ்சி பூண்டுல ஒரு தேன் உருள் இருக்கு. மத்தியானம் வாய் சோறுனா, நைட்டு கடுக்காய் ஜூஸ். இந்த 348 நாள் எடுத்துட்டா எந்த மாதிரி உடம்பு இருந்தாலும் தன்மை மாற ஆரம்பிச்சிருங்க. சரிப்படுத்திடலாங்க. இந்த மாதிரி சில பொருளை வச்சு நம்ம சரி பண்ணிடுறோம். உணவு தானுங்க. இதுல வந்து மெடிசன் எதுவுமே நான் கொடுக்கறது கிடையாது. இது வந்து மக்களுக்கும் ஈஸியா இருக்குதுங்க. இப்ப நிறைய பேர் தொடர்ந்து பேஷண்ட் இல்லாதவங்களும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக திரும்ப திரும்ப இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது வீட்டுல எது இருந்தாலும் நம்ம போன் பண்ணி கேட்கற அளவுக்கு இன்னைக்கு நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க.